அசாம் மாநிலத்தின் கவுஹாத்தியில் அமைந்துள்ள காமாக்யா தேவி பெண்மையின் சக்தி மற்றும் இயற்கையின் சுழற்சியை கொண்டாடும் ஒரு புனிதமான இடமாகும். புராணங்களின்படி சக்தியின் ஒரு அங்கமான சதி தேவி மற்றும் அவரது தந்தை தட்சனுடன் தொடர்புடையது. தட்சன் நடத்திய யாகத்திற்கு சிவபெருமானையும் சதி தேவியையும் அழைக்கவில்லை. மீறி சென்ற சதி தேவியை தட்சன் அவமதித்ததால் அவர் தீயில் குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். சதி தேவியின் உடலை சுமந்து கொண்டு சிவபெருமான் ஆவேசமாக ருத்ர தாண்டவம் ஆடினார். உலகை காக்க விஷ்ணு தனது சக்கராயுதத்தால் சதிதேவியின் உடலை 51 துண்டுகளாக சிதறடித்தார். அவை விழுந்த இடங்களே சக்தி பீடங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. சதிதேவியின் யோனி கருப்பை பகுதி விழுந்த இடமே இந்த காமாக்கியா ஆகும். இந்த கோவிலில் மற்ற கோவில்களைப் போல சிலைகள் கிடையாது. பாறையில் உள்ள ஒரு பிளவு மட்டுமே வழிபடப்படுகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஜூன் மாதத்தில் தேவி மாதவிடாய் அடைவதாக நம்பப்படுகிறது. அந்த 3 நாட்கள் கோவில் நடை சாத்தப்படும். அந்த நாட்களில் அங்குள்ள நீரூற்று சிவப்பு நிறமாக மாறும் என்று கூறப்படுகிறது. 4ஆம் நாள் கோவில் திறக்கப்படும் பொழுது தேவியின் அருளாக சிவப்பு நிற துணி பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. இது மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது.